ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களது வாயில் போடுகிற உணவுகளை பற்றி சிந்திப்பது மிகவும் முக்கியம். உணவுகள் நம்மை உருவாக்குகின்றன, மேலும் அவை நீண்ட கால ஆரோக்கியத்திற்கும் பொறுப்பாக உள்ளன. நீங்கள் சிந்திக்க வேண்டிய உணவுகள், முழு உணவுகள் குறைவான செயலாக்கம் கொண்டவை, அதாவது குறைவான உப்பு கொண்டவை. எனவே பழங்கள் மற்றும் காய்கறிகள் ஆரோக்கியமான உணவின் அடிப்படை, தாவரங்களும் அதே போல. எனவே ஒவ்வொரு நாளும் 3 விதமான நிறங்களில் குறைந்தது 3 பழங்கள் மற்றும் காய்கறிகள். பப்க்கு நிறமுள்ள காய்கறிகள், எனவே குறைந்தது 2, அவற்றை ஒரு நாளைக்கு அதற்கு மேல் இருந்தால். உங்கள் கையளவு அளவிலான பரிமாற்றங்கள். பின்னர் உங்கள் உணவில் புரதத்தை பற்றி சிந்தியுங்கள். மீன் மிகச் சிறந்த புரதம், ஏனெனில் அது உயர்தரமானது மட்டுமல்ல, அது உங்களை நிறைவாக உணரச் செய்கிறது. எனவே நீங்கள் குறைவாக சாப்பிடுவீர்கள். இது உங்கள் எடையை மற்றும் பசியை கட்டுப்படுத்த விரும்பினால் உதவுகிறது. ஆனால் மெலிந்த கோழி மற்றும் சிவப்பு இறைச்சி வாரத்தில் 2 முறை அல்லது குறைவாக நல்ல புரத மூலங்கள். ஆனால் நீங்கள் சைவம் என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய முழு பயறு மற்றும் முழு தானியங்களை பற்றி சிந்தியுங்கள், ஏனெனில் அவை நல்ல ஆரோக்கியத்திற்கு தேவையான இணை அமினோ அமிலங்களை வழங்குகின்றன. பின்னர் உங்கள் உணவில் மற்றொரு விஷயம் நல்ல கால்சியம் மூலமாக இருக்க வேண்டும். எனவே அது பால் உணவுகள் அல்லது பலவீனப்படுத்தப்பட்ட சோயா பொருட்கள் ஆகலாம், மேலும் அவை நல்ல புரத மூலங்களாக இருக்கலாம். உணவை நீங்கள் ரசிப்பது முக்கியம். அதை சாப்பிடுவதில் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் தான் ஒரு கண்ணாடி தண்ணீரை அதே நேரத்தில் வைத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும். இடையில் சிப்புகளை எடுத்துக்கொண்டு உணவின் முழு சுவையை ரசிக்கவும். உப்பில்லாமல் உணவு சற்று சுவையற்றதாக உணர்ந்தால் அதில் சுவைமிக்க மூலிகைகள் மற்றும் மசாலாக்களை சேர்க்கலாம். நாம் உண்மையில் ஒரு நாளைக்கு 3 உணவுகள் மட்டுமே தேவைப்படும் போது சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி தேவைப்படலாம். அதை உங்களுடன் எடுத்துச் செல்வது முக்கியம். கொட்டைகள் சிறந்த சிற்றுண்டி, ஆனால் அது ஒரு சிறிய கையளவு அளவாக இருக்க வேண்டும். அவற்றை மீண்டும் மெதுவாக சாப்பிடுங்கள். அவற்றில் மூச்சு திணற வேண்டாம், ஆனால் அவற்றை மெதுவாக ரசிக்கவும். பின்னர் உண்மையில் நீங்கள் அதற்கு பிறகு நிறைவாக உணருவீர்கள். நீங்கள் உங்களுடைய உணவை எவ்வளவு அதிகமாக மென்று சாப்பிடுகிறீர்களோ அது உங்களுக்கு அதுவே நல்லது.